ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இது தமிழ் குஜராத் யூடியூப் சேனல். நான் உங்கள் கீதாஞ்சலிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? இது என்னுடைய ரெசிபி இல்லைங்க, இது என்னுடைய ஹஸ்பண்டோடைய ப்ரிப்பரேஷனுங்க. இது ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. ஸோ இது ரொம்ப நல்லா வந்தது. லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக இதை நாங்கள் ட்ரை பண்ணுறோங்க. ஸோ நல்லாயிருக்கும். இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அப்படியே செஞ்சு ரொம்ப காரமாக அப்படிலாம் இல்லைங்க, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ நம்மளும் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணி தாங்க இது. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த பிரியாணி ரெசிப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன பிரியாணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் பிரியாணிக்கு முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க. சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மஞ்சள் தூள், அந்த மிளகாய் தூள், அந்த உப்பு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அந்த சிக்கனில் நல்லா ஆட் ஆகுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருக்கேங்க. உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நான் எதுவும் கர்டு ஆட் பண்ணுவேன். அதனால் நான் 1/2 லெமன் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இதை 15 to 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா மேரினேட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வாங்க நம்ம சிக்கனுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துருக்கேங்க, 3 தக்காளி. அதுக்கப்புறம் 5 to 6 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க. உப்பு, தயிர் கொஞ்சம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் தனியாவும் எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்க, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதனால் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்மெல் வரும். அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது தாங்க பிரியாணிக்கு தேவையான முக்கியமான பொருள். ஸோ வாங்க நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு குக்கரில் நீங்கள் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் இது நான் வீட்லேயே செஞ்சதுங்க. நான் இது ஒரு தனி வீடியோ போடுறேங்க. நெய் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு நான் தனி வீடியோ போடுறேங்க. நல்லா நெய்யும் அந்த எண்ணெயும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையும் போட்டுக்கணுங்க. அப்புறம் அன்னாச்சி பூவும் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் முதல்ல பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கணுங்க. வெங்காயத்தை போட்டுக்கணும். 4 வெங்காயம் எடுத்துருக்கல, 4 வெங்காயத்தையும் நல்லா நீல வாக்கில் இருக்கிற வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கணுங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா அந்த பொன்னிறமாக வதங்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்குங்க. அதனால் நான் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் அரிசி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் நான் 1/2 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கேங்க.
சீரக சம்பா எடுக்கல, இது வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க. நீங்கள் சீரக சம்பாவில் செய்யினாலும் செய்யலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நல்லா பொன்னிறமாக அது வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? அது நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அது பிரியாணிக்கு அந்த க்ரன்ச்சி ஃப்ளேவர் இருக்கும்போது பசங்க வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் நல்லா வதக்கியிருக்குங்க அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேங்க. 3 தக்காளி எடுத்தேன் பார்த்தீங்களா? 3 தக்காளி எடுத்து நல்லா வதக்கணுங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளியும் வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து மேரினேட் பண்ணுற சிக்கனில் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கீங்க. அதனால் இது வந்து நான் தேவையான அளவு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா காரம் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 4 to இல்லைன்னா 3 அப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மிளகாய் தூளுங்க. நம்ம ஏற்கனவே வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் மேரினேட் பண்ணுற சிக்கனில். அதனால் நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மேரினேட் பண்ண சிக்கன் பார்த்தீங்களா, அது ஒரு 15 minutes ஆகிடுச்சுங்க. ஸோ அது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம போட்டுக்கணுங்க. அரிசி பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இன்னும் ஊற வைக்கல. இதை கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வைப்பேங்க நான். அதுக்கப்புறம் நல்லா அரிசி கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நான் அரிசியை ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா அந்த தண்ணி நல்லா அந்த சிக்கனும் நல்லா ஒரு 3/4 வெந்ததாக போதுங்க. சிக்கன் வந்து நல்லா 3/4 வெந்ததுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பிரியாணி ரைஸை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. ரொம்ப முன்னாடியும் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து அது உடஞ்ச மாதிரி ஆகிடும். அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. தண்ணி வந்து திட்டமாக வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா அந்த சிக்கனில் இருக்க ஆல்ரெடி தண்ணி வேறு இருக்குங்க. அதனால் நம்ம அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் தம் போட்டாச்சுங்க. தம் போட்டு ஒரு 15 to 20 minutes விட்டாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண பார்த்தா கமன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கா இந்த மாதிரி பிரியாணி செய்யணுன்னுட்டு? நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்டில் உங்களோட நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க நம்ம வீட்டு பிரியாணி ஸ்டைல். ஸோ முட்டையோட பிரியாணி ப்ளஸ் ரைத்தா இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது சும்மா சூப்பராக இருக்குங்க. ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, Geetanjali.